பெரியவாள் பாதம் சரணம். பெரியவா பாதமே துணை. பெரியவா பாதமே கதி. ஹர ஹர சங்கர ஜெய ஜெய சங்கர ஹர ஹர சங்கர ஜெய ஜெய சங்கர மகா பெரியவா சரணம். நமஸ்காரம். நான் உங்கள் சவிதா முரளிதர். மீண்டும் உங்கள் சௌமியாவுடன் இணைந்து ஜிஆர் மாமா அவர்களின் ராமேஸ்வரம் மதுரை பற்றிய ஒரு புனித யாத்திரை அதோடைய இறுதி எபிசோடுக்கு வந்திருக்கிறோம். இதை பற்றிய ஒரு டீடைல்டு அனாலிசிஸ், அது இந்த அற்புதம் அந்த ஜேர்னி முடியறச்சே நமக்கு ஏக்கரமா இருந்தது. இப்போ இந்த ஜேர்னி பற்றிய நம்மளுடைய இந்த ஷேரிங்கும் இப்போ இந்த எபிசோடோட முடிய போறது. நமஸ்காரம் சௌமியா. நமஸ்காரம் சைதா. ஐ ஹோப் திஸ் வில் லீட் டு மெனி மோர் டிவைன் பில்கிரிமேஜ் வித் மாமா அண்ட் வி வில் கீப் ஷேரிங் இட் வித் டிவோட்டீஸ். ஏன்னா மாமாவுக்கு மகாபெரிவா கொடுத்திருக்கிற அடுத்த ஆக்ஞையே இதுதான். நிறைய க்ஷேத்ராடங்களுக்கு போய் எல்லாருக்கோசரமும் பிரார்த்தனை பண்ணிட்டே இரு. அண்ட் முடிஞ்ச அவளை இனிமே நிறைய இடத்துல பிரவச்சனமும் மாமா பண்ணணும்னு சொல்லியிருக்கா. ஸோ ஓவர் டு யூ சௌமியா. ஸோ பியூட்டிஃபுல்லா. எனக்கு இதுதான் ஃபர்ஸ்ட் ட்ரிப் டு மதுரை சார். ஓகே ஃபர்ஸ்ட் ட்ரிப் ராமநாதம், ராமேஸ்வரம் அம்மாவோட போயிருக்கேன். ஓகே. பட் மதுரை இதுதான் ஃபர்ஸ்ட் ட்ரிப். ஆனால் சிலதெல்லாம் பக்கத்துலேயே இருக்கு, தமிழ்நாட்டிலே இருக்கோம். தமிழ்நாட்டில் மதுரை அவ்வளோ ஃபேமஸ். மதுரைக்கு போகலையா அப்படின்னா அது நிறைய சமயத்துல அமையறது இல்லை. ஹேப்பன்ஸ். நம்ம எல்லாருக்குமே அது அந்த மாதிரி நடக்குது. ஏன்னா மதுரையில we have very close relatives also. பட் இருந்தாலும் சில சமயத்துல அந்த பகவானுடைய அந்த கால் இருக்கும் பொழுதுதான் நம்மளால அது போக முடியாது. அதை இந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில அங்க லேண்ட் ஆகும் பொழுதுதான், ஓ பகவான் நமக்கு இவ்வளோ டைம் கொடுத்து இப்பதான் நம்ம இங்க சுவாமியை பண்ணணும் அப்படின்னு பண்ணிருக்கேன். மதுரை மீனாட்சி அண்ட் சுந்தரேஸ்வரர் இல்லையா, நாங்க வளர்ந்த ஊர். அங்க ஓகே. பக்கத்தே கோயில்னா இந்த ஸ்டோன் த்ரோவேல ஒரு கோயில் இருக்கும். அங்க சுவாமியும் மீனாட்சி மீனாட்சி சுந்தரேஸ்வரர். சுந்தரேஸ்வரர். ஸோ ஒரு பர்சனலி ஃபார் மீ இட் வாஸ் அ வெரி டீப் கனெக்ட். என்னுடைய தாயார் பெயர் மீனாட்சி. ஸோ அதனால ஃபார் மீ பர்சனலி இட் வாஸ் அ டிஃப்ரெண்ட் ஃபீலிங் வென் ஐ செட் மதுரைக்கு போகும்பொழுது. அப்படின்னா சின்ன வயசுல பிறந்த டைம்ல இருந்தே நாங்க தினமும் வேண்டின சுவாமி அருள்மிகு மீனாட்சி சுந்தரேஸ்வரர் தான் நாங்க தினமும் வேண்டியோம். ஸோ அவரை மதுரையில பாக்குறோம் அப்படிங்கிறது ரொம்ப ஒரு அவருக்கு அம்பாளுக்கே உரிய அந்த ஸ்தலத்துல பாக்குறோம் அப்படிங்கிறது ரொம்ப ஒரு அற்புதமான ஒரு உணர்வா இருந்தது. அதுவும் மாமாவோட இணைந்து போறது ஒரு அற்புதமா இருந்தது. ஸோ ஒரு பியூட்டிஃபுல் ரோட் ட்ரிப் ஃப்ரம் ராமேஸ்வரம் டு மதுரை. அகெயின் அந்த பாம்பன் பிரிட்ஜ்லாம் தாண்டி வரணும் அப்படின்னு சொல்லி அழகா இந்த லாங் ட்ரிப் மதுரைக்கு நம்ம தங்கின இடமும் ரொம்ப பியூட்டிஃபுல்லா இருந்தது. மாமாக்காக நம்ம ப்ரிசைஸா ஒரு லொகேஷன் எடுத்துக்கணும். ஸோ அதுவும் ரொம்ப அழகா பியூட்டிஃபுல்லா இருந்தது. அதுக்கப்புறமா நம்ம கோயிலுக்கு போனோம் அப்படின்னு சொல்லும்பொழுது, ஏன்னா நம்மளுக்கு வி ஹேவ் டு பிளான், நம்மளே பிளான் பண்ணோம். அதுக்கு முன்னாடி நம்ம யார்கிட்டையும் எந்த பெர்மிஷன் எல்லாம் வாங்கிக்கல. அப்படிங்கிறதுனால மாமா கிட்ட சொன்னோம், இந்த மாதிரி ஈவினிங்கே நம்ம ஒரு தர்ஷன் பார்த்துட்டு வந்துட்டோமா மாமா, போயிட்டு வாங்கோ அப்படின்னாரு மாமா. ஸோ கார் ஃப்ரீயா தான் இருக்கு, போயிட்டு வந்துடுறோம். எவ்வளவு டிஸ்டன்ஸ், கார் எவ்வளவு தூரம் வரையும் போக முடியும் அப்படிங்கிறதெல்லாம் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி. ஸோ அகெயின் மதுரை இட் இஸ் இந்த ப்ரொடெக்ஷன், என்ன சொல்றது, ஹை லெவல் ஆஃப் ப்ரொடெக்ஷன் அந்த டெம்பிள் இருக்கிறதுனால இன்னர் சைடு ரோட்ஸ் எதுக்குமே நம்ம போக முடியாது. அவுட்டர் ரோட்ஸ்லயே நிறுத்திடுறான். ஸோ நிறுத்தினதுனால அங்கிருந்து நம்ம நடந்து வரோம். ஸோ நடந்து வரும்பொழுது நம்ம என்ன நினைச்சோம்னா, மாமாவோட வீல், சப்போஸ் நம்ம அங்க நின்றோம்னா எப்படி மாமாவை ஆஷ்னு வருவோம், அந்த இடத்துல வீல் சேர் ஆக்சசபிலிட்டி எப்படி இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா, இவ என்ன பண்ணிருக்கா, எல்லா இடத்துலயும் இந்த பைக்ஸ் எல்லாம் கூட வரக்கூடாது அப்படிங்கிறதுக்காக வேண்டி அந்த ஸ்டோன்ஸ், அந்த ஸ்டோன்ஸ்லயே ஆல்டர்னேட் பில்லர்ஸ் மாதிரி போட்டு வச்சிருக்கா, சின்ன சின்னதா. சின்ன You சின்னதா can only walk into that place. can only walk into that roads, inner roads. அதனால நம்ம வர முடியாது. So there's no way மாமாஸ் வீல் சேர் கம் பியாண்ட் தட். ஸோ வீல் சேரை தூக்கி அந்த இடத்துல வச்சு அப்படிதான் கொண்டு வரணும் அப்படின்னு நம்ம நினைச்சிட்டு இருக்கோம். ஸோ ரொம்ப வாட்ச்ஃபுல்லா நம்ம கார் நிறுத்துற இடத்துல இருந்து, ஏன்னா அந்த கார் பார்க்கிங்கே தனியே வச்சிருக்கா, பேஸ்மெண்ட் பார்க்கிங் ரொம்ப நல்லா பிளான் பண்ணிருக்கா. நல்லா பிளான் பண்ணிருக்கா, அழகா இருக்கு. ஸோ அங்க கார் பார்க் பண்ணிட்டு நம்ம அங்க இருந்து எப்படி வருவோங்கிறத நம்ம நடந்து பார்த்துட்டே தான் வந்தோம். ஏன்னா ஆட்டோலாம் எடுத்துட்டோம்னா நடந்து பார்த்தாதான் மாமாவோட எப்படி போக முடியும் அப்படின்னு சொல்லிட்டு நடந்து வந்தோம். வந்துட்டு கோயிலுக்கு வந்துட்டு உள்ள போனா எந்த பக்கம் வீல் சேர் போகும், எப்படி போகும் எல்லாமே பார்த்துட்டு போனோம். ஓகே, நடுவில் சில இடத்துல எல்லாம் மாமா நடக்கிற மாதிரி தான் இருக்கும், சுவாமி சன்னதி கிட்ட நடக்கிற மாதிரி தான் இருக்கு. ஸோ அழகா தாயார பார்த்து, மீனாட்சி பார்த்து அந்த தருணம் such a beautiful moment.
ஆஹ் சுவாமி தரிசனம், அம்பாளை தரிசனம் பண்ண, அதாவது அழகுன்னா அவள் அப்படி ஒரு பியூட்டிஃபுல் அம்பாளை வந்து அத்தனை காருண்யமா அத்தனை அழகா, இப்ப ரொம்ப அழகா இருந்த சுவாமி அன்னைக்கு. அம்பாளை தரிசனம் பண்ணிட்டு அப்புறமா சுவாமியும் தரிசனம் பண்ணணும். தரிசனம் பண்ணி பார்த்துட்டு, ஏன்னா மெயினா வந்து அம்பாளையும் சுவாமியும் மட்டும்தான் அன்னைக்கு ஈவினிங் தரிசனம் பண்ணுவாங்க. ஏன்னா மாமாவுக்கு வந்து ஆஹ் போறதுக்கு எப்படி சௌகரியமா இருக்கும். அப்கோர்ஸ் பிள்ளையார பார்க்காம போக முடியாது. யூ cannot மிஸ் த பிள்ளையார பார்த்துட்டு அப்புறம் தான் we have to go and see the parents. பிள்ளையார். என்ன அழகு அந்த பிள்ளையார், கம்பீரம்பா பிள்ளையார், குருதி பிள்ளையார் ரொம்ப அமேசிங். அழகு பிள்ளையார். அதான் அவரை அவரை பாஸ் பண்ணி நீங்க போகவே முடியாது. அந்த பொற்றாமரை குளம், அதுக்கப்புறம் பிள்ளையார், அதுக்கப்புறம் அம்பாள். குளமரை குளமும் அவ்வளோ அழகுன்னா அவ்வளோ அழகா இருக்கு. அந்த குளத்து முன்னாடியே உட்காண்ட போறோம். எதுவுமே எத்தனை வேண்டாம். எத்தனை எத்தனை இது மகான்கள்லாம் வந்து அங்க இருந்திருக்கா, எத்தனை எத்தனை விஷயங்கள் அந்த நம்ம சனாதன தர்மம் சந்திச்சிருக்கு, எல்லாம் மீறி வந்திருக்கு அப்படிங்கறதெல்லாம் ரொம்ப அமேசிங். அதுக்கப்புறம் இந்த உள்ள வந்து எல்லாம் ஆயிடுத்து. நம்ம ஆமா, வந்து சுவாமி எல்லாம் பார்த்துட்டு ஓகே. ஓகே, ஸோ மாமாக்கு நாளைக்கு கம்ஃபர்டபுளா வந்துடலாம் அப்படிங்கிற மாதிரி தோணித்து வந்துட்டு வந்தோம். ஏன்னா வந்து அவ என்ன சொன்னான்னா வந்து, இஃப் யூ ஹாவ் டு கோ வெஹிக்கிள் வந்து இன்னர் ரோட்ஸ்க்கு போகணும்னா நம்ம ஸ்பெஷல் பெர்மிஷன்லாம் வாங்கணும். அதுக்கு போலீஸ் ஸ்டேஷன் போகணும், அவள்கிட்ட ஏதோ பெர்மிஷன் வாங்கணும் அப்படின்லாம் சொல்லி தான் நம்ம எதுவும் ப்ரிப்பேர் பண்ணல. அஹ், அதனால வந்து என்ன பண்ணோம்னா அங்க வாசல்லே இந்த போலீஸ் வந்தா. ஸோ அவள்கிட்ட நான் என்ன பண்ணேன், டீச்சர் சரிதாராங்களாம் நடந்து போயிட்டே இருக்கும்போது ஒரு ஃபியூ மினிட்ஸ் நீங்க நின்றுட்டே இருங்கோ, இல்லை நான் போய் அவள்கிட்ட பேசிட்டு வரேன் அப்படின்னா. டீச்சர் கூட சொன்னாங்க, நடி அவள்கிட்ட பேசிட்டு நம்ம நாளைக்கு வந்து பார்க்கலாம் அப்படின்னு. இல்ல இல்ல ஒரே நிமிஷம் இருங்க, போய் பேசிட்டு வரலாம். சரி, நான் அந்த போலீஸ் அந்த டெம்பிள் வாசல்ல இருந்து அவள்கிட்ட சொன்னேன், இந்த மாதிரி நாளைக்கு வந்து எங்களுடைய குரு ஆஷின் வரும், அவரால் வந்து நடக்க முடியாது, இஸ் அ வீல் சேர் பவுண்ட். ஸோ இந்த இந்த பிளேசஸ்லாம் வரும்போது இந்த இன்னர் ரோட்ஸ்ல வீல் சேரும் உள்ள வர முடியாத மாதிரி எல்லாம் போட்டுருக்கு, நாங்க எப்படி அழைச்சிட்டு வருவோம் அப்படின்னு. என்னம்மா எவ்வளோ வந்து இப்ப கேக்குறீங்க, நீங்க வந்து முன்னாடியே பிளான் பண்ணி இதெல்லாம் வாங்கியிருக்க வேண்டாமா அப்படின்னா. பண்ணியிருந்திருக்கணும் சார், ஆனா நான் பண்ணல, அதனால என்ன பண்ணுவாங்க சொல்லுங்க அப்படின்னு. அவர் சொன்னார், நாளைக்கு நீங்க எப்படி இவ்வளோ பொறுமையா என்கிட்ட பேசுறீங்களோ, தன்மையா. இவ்வளோ தன்மையா என்கிட்ட இப்ப எப்படி பேசுறீங்களோ, அதே மாதிரி செக் போஸ்ட்ல இறங்கி நீங்க கேளுங்க, உங்களுக்கு கண்டிப்பா விடுவாங்கன்னு சொல்றேன். சரி, ஓகே, நம்பிக்கை தான் அப்படின்னு சொல்லிட்டு பண்றேன். அதே மாதிரி அங்க உள்ள வந்து அந்த வாத்தியார் மாமா பார்க்கும் பொழுது வாத்தியார் மாமாட்ட சொன்னா, இந்த மாதிரி நாளைக்கு வந்து எங்களோட குருநாதரை கூட்டின்னு வரலான்னு இருக்கோம், அவரால் உள்ள வர முடியாது, இந்த லைன்ல இருந்து உள்ள வர்றது கஷ்டம், அவருக்கு நீங்க வந்து ஏற்பாடு பண்ணி தரேன் அப்படின்னு. அதுக்கு என்ன மேம், வாங்கோ அப்படின்னு சொல்லிட்டு அவர் நம்பர் கொடுத்துட்டார். வாங்கோ அப்படின்னு சொல்லிட்டு நான் பண்ணி தரேன் அப்படின்னு சொல்லிட்டு, சரி வாத்தியார் மாமா நம்பரையும் வாங்கிட்டாச்சு. கிளம்பி போனோம். மாமாட்ட சொன்னோன்னு இந்த மாதிரி திரும்பி சொல்லி, வரும்போது சௌமியா, ஆஹ் கோவில்ல போறச்சு நீங்க கேட்ட, ஆமா இன்னைக்கு கேட்ட மாதிரி அப்படியே அங்க கேளுங்கன்னு சொன்னேன். திருப்பி ஆமா, நம்ம வெளியில வரும்போது அதே போலீஸ் ஆபீசர்ஸ் அதே அங்க போலீஸ் உட்கார்ந்துட்டு இருந்தா. ஆபீசர். ஆமா, அவகிட்ட வந்து நாளைக்கு கண்டிப்பா வந்துருவோம் நல்லா. காலையில வந்தா வந்து எங்க குருக்கு தரிசனம் கிடைக்கும் இல்லையா அப்படின்னு சொன்னதும், நிச்சயமா கிடைக்கும் சிவன், ஆஹ் நான் சொல்றேன் அப்படின்னார். இந்த ஆமா, ஆபீசர், ஆமா. போலீஸ் ஆபீசர் சொன்னார், கண்டிப்பா அந்த மாமா யாரை நீங்க கூட்டிட்டு வரீங்களோ அவங்களுக்கு வந்து அம்பாள் தரிசனம் கொடுப்பா அப்படின்னு சொல்லிட்டு திருப்பி அதே தான் சொன்னார் சௌமியாவை பார்த்து, இன்னைக்கு எங்க கிட்ட கேட்ட மாதிரி நாளைக்கு. ஆனா ஒரு விஷயம் சௌமியா, எல்லா டெம்பிள்ஸ்லயும் போலீஸ் ஆபீசர்ஸ் ஆகட்டும் மத்தவா ஆகட்டும் ரொம்ப வெரி ஃப்ரெண்ட்லி, டிவோட்டிஸ் ஃப்ரெண்ட்லி. அண்ட் அங்கெல்லாம் போர்ட்ஸ் எழுதி வச்சிருக்கா பாருங்க, வீல் சேர் அங்கேயே நம்ம அன்னைக்கு பார்த்தோம், நிறைய வீல் சேர்ஸ் அங்க வச்சிருந்தா. வீல் சேர் வேணும்னா எல்டர்லி பீப்புளுக்கு, சின்ன குழந்தைகளோட வரவாளுக்குலாம் நீங்க இங்க ரெக்வஸ்ட் பண்ணா வி வில் ஹெல்ப்ங்கிற. அண்ட் தே ரியலி டூ தட் ஹெல்ப். they really do. ஆமா. பார்த்துட்டு மாமா கிட்ட வந்து சொன்னோம், மாமா இன்னும் நாளைக்கு கொஞ்சம் ஓப்பனா மைண்ட்ல போவோம் மாமா, பெரியவா தான் கூடவே இருக்காருனால உனக்கு எதாவது ஆர்கனைஸ் பண்ணி கொடுத்துருவா, நம்ம கொஞ்சம் முன்னாடி கிளம்பி போனோம்னா வி ஷுட் பி ஃபைன், அதனால நம்ம பார்த்துடலாம் அப்படின்னு சொல்லி சொன்னோம். அந்த வாத்தியார் நம்பரும் இருக்கு, பார்க்கலாம் மாமா அப்படின்னு சொல்லி. ஸோ கிளம்பி வரோம். அந்த வரும்போது என்னன்னா வந்து அந்த வாத்தியார் மாமா வந்து, நீங்க வச்சவே எனக்கு ஃபோன் பண்ணுங்க அப்படின்னாரு. ஸோ அந்த செக் ஏன்னா நம்ம போஸ்ட் மொபைல்லாம் எடுத்துன்னு போக முடியாது, வச்சுட்டு மொபைல்லாம் போகணும். எடுத்துட்டு போக முடியாது அந்த உள்ள கோயில். எடுத்துட்டு போக ஆமா, முடியாது. ஐ கேனாட் டேக் த மொபைல். ஸோ நான் வந்து அந்த செக் போஸ்ட் நியரிங், பேப்பர்ல நம்பரே எழுதி வச்சுட்டேன் நீங்க. ஆமா பேப்பர்ல நம்பர்லாம் எழுதி வச்சுன்னா பக்கத்துல யார்கிட்ட கேட்டு வேணா வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லி செக் போஸ்ட் கிட்ட வரும்போது அந்த வாத்தியாருக்கு ஃபோன் பண்ணா, அந்த வாத்தியார் ஃபோன் ஸ்விட்ச் ஆஃப். ஓகே, ஒரு அட்லீஸ்ட் 10 முறை ஃபோன் பண்ணியாச்சு. நான் செக் போஸ்ட் கிட்ட இறங்கறதுக்கு முன்னாடி 10 முறை ஃபோன் பண்ணிட்டேன். எனக்கு வந்து பின் ட்ராப் சைலன்ஸ், ஏன்னா நான் தான் இதை கோஆர்டினேட் பண்ணிட்டு இருக்கேன். நான் வந்து ஐ கேனாட் கிரியேட் ஓகே மாமா இன்னைக்கு உள்ள போறது கஷ்டம் அப்படின்லாம் நான் ஆரம்பிக்க முடியாது அப்படின்ட்டு பொறுமையா என்ன பண்றதுன்னு தெரியல. நம்பு நாயகி தான், நம்பு நாயகி அம்மா, நீ தான் வந்து இப்ப எனக்கு காப்பாத்தி தரணும், எனக்கு நிஜமாவே தெரியாது, இப்ப எனக்கு அந்த போன் எடுக்கும். 10 முறை போன் பண்ணிருப்பேன்,
போன் ஸ்விட்ச் ஆஃப். 11வது முறை நம்புநாயகி அம்மாவை வேண்டிட்டு நீங்க தான் எனக்கு இப்ப வாத்தியாரோட கனெக்ட் பண்ணுங்கிற அந்த போன் ரிங் போச்சு. See, the coincidence or not, it just happened. So that is definitely for me, my experience is the supreme power. ஸோ எடுத்தோன்னா நாங்கள் வந்து இன்னும் கொஞ்ச நேரத்தில் வருவோம், வாங்க வாங்க மம்மி நீங்கள் வாங்க, கவலைப்படாதீங்க வாங்க அப்படின்ட்டாரு. சரி அப்படின்னு சொல்லிட்டு சவிதா கிட்ட வந்து செக் போஸ்ட்ல இறங்கி நான் பாக்குறேன். நேற்றுக்கு தான் அந்த போலீஸ் ஆஃபீஸர் சொன்னாரே உள்ள விடுறேன்னா விடலாம், நீங்க கேளுங்கோ அப்படின்னாரே அப்படின்னு சொல்லிட்டு நான் இறங்கி போறேன். இறங்கி போயிட்டு கார்ல நீங்க வெயிட் பண்ணுங்க மாமா, நான் போய் கீழே இறங்கி போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு, போயிட்டு வா பெரிய வேலையை பார்த்துப்பா அப்படின்னாரு மாமா. நான் இறங்கி கீழே வந்து போயிட்டு அந்த வந்து ஒரு இதுல உட்காந்துருக்காள் அவளுக்கு தே ஹேவ் தட் போஸ்ட்ல கேபின் அந்த கேபின் வந்து க்ளோஸ்டா இருந்தது. ஸோ நான் வந்து திறந்துட்டு அவரை பார்க்க போறேன். பார்த்தா நேற்றுக்கு எந்த போலீஸ் ஆபீசரை கோயில் வாசல்ல பார்த்தேனோ அதே போலீஸ் ஆபீசர் உள்ள இருக்காரு. அம்மா அப்படின்னு அவர் கூப்பிட்டுட்டாரு. நான் வந்து அவர் பார்த்துட்டு சார் நீங்களா அப்படின்னு, எனக்கு இந்த இடத்துல போஸ்டிங்கே போட மாட்டாங்க, எனக்கு இன்னைக்கு காலையில எதேச்சியா இந்த இடத்துல போஸ்டிங் போட்டாங்க, உங்க வண்டியை உங்களையும் தான் நான் எதிர்பார்த்துன்னு உட்கார்ந்துருக்கேன் அப்படின்னு பாருங்க. சான்ஸே இல்லை. எனக்கு என்ன சொல்றதுன்னே தெரியல. சார் ரொம்ப தேங்க்ஸ் எங்களுக்கு அப்படின்ட்டு. என்னம்மா நீ அவ்வளோ இதுவா கேட்ட, பக்தியா கேட்ட நடக்கணும் உனக்காகன்னு, அதனால நான் வெயிட் பண்ணிட்டே இருக்கேன் உங்க வண்டி வரும். நம்பர்லாம் நான் உங்களோட நம்பர் எனக்கு தெரியாது, என் நம்பர் உங்கள்கிட்ட தரல, அதனால எனக்கு தெரியல, நீங்க வருவீங்க உங்க வண்டி வரும் நீங்க வருவீங்க நான் பார்த்துன்னு உட்காந்துருக்கேன் அப்படின்னாரு. நீ கவலையே படாதீங்க, வண்டியை உள்ள எடுத்துன்னு போங்க, வண்டி நீங்க அங்க நிறுத்திக்கோங்க கொஞ்ச நேரம், நான் பாத்துக்கிறேன், கவலைப்படாதீங்க அப்படின்னா. எதனா ப்ராப்ளம் இருந்தா வெளியில வந்துக்கலாம், வண்டியை நீங்க அதையும் கம்ஃபர்டபுளா எடுத்துக்கணும், எந்த ஒரு இதுவும் இல்லாம டிஸ்ட்ரப்ஷன் இல்லாம நிறுத்திக்கோங்க, பார்க் பண்ணி அவரை உள்ள ஐயா வாசிட்டு போங்க அப்படின்னு. இறங்கி அழகா மாமாவை தரிசனம் பண்ணறதுக்கு போனோம். போனா அந்த டெம்பிள்லயே வீல் சேர் கொடுத்தா. வீல் சேர் கொடுத்துட்டு நம்மளோட இந்த காரை வந்து வெளியில திருப்பி எடுத்துன்னு போக சொல்லிட்டு அந்த நம்பர் கிட்ட இவர்கிட்ட பேசுறதுக்கு எல்லாம் அவளோட போன் கொடுத்து நமக்கு ஹெல்ப் பண்ணி போன் கொடுத்தா. ஏன்னா மாமாவோட வீல் சேர் நம்மளால உள்ள எடுத்துன்னு போக முடியல, பிகாஸ் இட் ஹேட் தி பேட்டரி, சோ தே வர் நாட் அலோவிங், செக்யூரிட்டி ரீசன்ஸ்க்கோசரம் அது வேண்டாம்னு சொல்லி அவ மேனுவல் வீல் சேர் வச்சிருந்தா. சோ எனக்கு ஒரே சிரிப்பு சந்தோஷம், எனக்கு மாமாக்கு பெரிய அனுகிரகமா இப்படி ஆசிரியர் போயிடுறோமே, கவலை இல்லாம அவர் சமப்படாம இருக்காரு அப்படின்ட்டு. சோ இறங்கின உடனே அழகா இல்ல மாமா வந்து தரிசனம் பண்ண வரான்னா டெஃபினட்டா இதெல்லாம் நடக்கும், ரொம்ப நல்லா அவர் தரிசனம் பண்ணுவாருன்னு தெரியும். ஆனா ஒவ்வொரு தடவையும் ஹவ் இட் ஹேப்பன்ஸ் அப்படிங்கறத நம்ம பாக்குறச்ச அது ஒரு பிரமிப்பா இருக்கு. ஆமா, அதுவும் அவர் எதேச்சையான்னார், நமக்கு தெரியும் மாமா நத்திங் இஸ் அ கோஇன்சிடென்ஸ் அப்படின்னு சொல்லுவார். சரின்னு சொல்லிட்டு போயிட்டு அந்த பொற்றாமரை குளம்ல மாமா காமிச்சிட்டு, அதுக்கப்புறமா முத்துரணி பிள்ளையார பார்த்துட்டு அந்த வாத்தியாரே வந்துட்டு மாமா ஆஷின் போனார். ஆஷின் போய் ஒவ்வொரு இடத்துலயும் சுவாமி தரிசனம் எல்லாம் பண்ணி கொடுத்து ரொம்ப அழகா பொறுமையா காமிச்சா சவிதா. மாமாக்கும் பொறுமையா அம்பாள் தரிசனம் அகெயின் ஃபார் த செகண்ட் டைம் மதுரையில அம்பாளை பார்த்ததும் ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருந்தது. அந்த மாமா தரிசனம் பண்றச்ச மாமாவோட சேர்ந்து அம்பாளை நம்ம தரிசனம் பண்றது, அது வந்து ஒவ்வொரு தடவையுமே அது ரொம்ப ஒரு பிரமிப்பான ஒரு ரொம்ப we are all very blessed to have that தரிசனம். ஆமா, சுவாமியை பார்த்துட்டு அப்புறமா அந்த 1000 கால் மண்டபம் எல்லாம் எவ்வளவு அழகா இருக்குன்னு அதெல்லாம் பார்த்துட்டு, சுந்தரேஸ்வரர் பார்த்துட்டு, அங்கேயே காசி விஸ்வநாதர் இருக்கா, 4 வருஷம் இருக்கு. அவ கேட்டா மாமாவால கொஞ்சம் நடக்க முடியுமா அப்படின்னு, ஏன்னா நட்ராஜர் கால் மாறி ஆடிய நட்ராஜர், வெள்ளியம்பல நட்ராஜர் கொஞ்சம் நடந்து வந்தாருன்னா முடியும்னா மாமா வரேன்னு சொன்னா. The way Mama walked so much this time, இல்ல huge temples-ல என்ன நடக்கிறதுன்னு நான் கேட்டேன் அப்படின்றதுக்கான பதிலும் எங்க திருக்கோசமங்கையிலேயே வந்துடுத்து, அதுக்கான பதிலும் வந்துடுத்து. அந்த பெரியவா வந்து மாமா ரூபத்திலே இருக்கா அப்படிங்கிறது பிரத்யட்சமா நம்ம எல்லாம் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணின விஷயம் இல்லையா. அழகா வந்து தரிசனம் பண்ணிட்டு மாமா வந்து அவ கொடுத்த மரியாதைகளையும் ஏற்றுக்கொண்டு எல்லார் சார்பிலையும் அதையெல்லாம் ஏற்றுண்டு எல்லாருக்காகவும் ப்ரே பண்ணிட்டு மாமா அதான் சொல்லுவா, ஒரு இடத்துலயும் எல்லாருக்காகவும் பிரார்த்தனை பண்ணிக்கிறேம்மா, எல்லா குடும்பங்களும் சௌக்கியமா இருக்கணும். எத்தனையோ பிரச்சனைகளோட என்கிட்ட வர ஒருத்தரும் பேசும்போது அவளோட பிரச்சனைகள்லாம் என் மனசுமையா இருக்கும். பெரியவாள்கிட்ட எல்லாத்தையும் இறக்கி வச்சுட்டு படுத்துப்பேன் நான், பெரியவா எல்லாருக்கும் நல்லபடி காரியங்கள் நடக்கணும்ட்டு. அவ அத்தனை பேருக்காக தான் நான் இன்னைக்கு வேண்டிட்டு இருக்கேன் அப்படின்னு. டீச்சர் கூட விளையாட்ட சொல்லுவோம், மாமா குடும்பத்துக்காக வேண்டவே மாட்டா அப்படின்னு சொன்னா நாங்க சொல்லுவோம், டீச்சர் உலகமே அவரோட குடும்பமா எடுத்து அவர் எல்லா குடும்பத்துக்குமா வேண்டிட்டு இருக்காரு, ஏதோ சொல்லுங்க நீங்க அப்படின்னு சொல்லி. அவருடைய குடும்பம்ங்கிறது வந்து அவ்வளவு பெருசா ஆயிடுச்சு. மாமாவுடைய ஃபேமிலி அப்படிங்கிற டிவைன் ஃபேமிலி இஸ் ரியலி எக்ஸ்பேண்டட் அண்ட் ஹிஸ் கேர் அண்ட் கன்சர்ன் இஸ் ஃபார்
ஆல் ஆஃப் த டிவோட்டிஸ் அக்ராஸ் த வேர்ல்ட் அத்தனை பேருக்கும் பிரார்த்தனை பண்ணிட்டு மதுரையில பிரசாதம்லாம் ஸ்வீகாரம் பண்ணிட்டு அழகா வந்தோம். வந்துட்டு நைஸ் லஞ்ச் நல்லா சாப்பிட்டு எங்க போனா மாமாவோட போனா டீச்சரோட போனா சாப்பாடு வந்து சூப்பரா இருக்கும். அதான் 2 நாள் ஸ்டே 3 நாள் ஸ்டே அப்படின்ட்டு வரும்போது நம்ம வந்து கொஞ்சம் வெயிட் வாட்சிங்கா இருக்கலாம். கொஞ்சம் ரொம்ப அதிகமாயிட்டுன்னா ஏறிடும். அந்த மாதிரி நல்ல சாப்பாடு புஷ்டியா சாப்பாடு சார், நல்லா சாப்பிடுங்க நல்லா சாப்பிடுங்கன்னு சொல்லிட்டு நல்லா சாப்பிட்டுட்டு நல்லா என்ஜாய் பண்ணிட்டு அந்த மதுரை ட்ரிப்பை க்ளோஸ் பண்ணிடுவோம். சரிதான், திரும்பியும் அன்னைக்கு ஈவினிங்கே ஃபிளைட்ல கிளம்பி வந்து சென்னைக்கு நல்லபடியா பெரியவா அனுகிரகத்துல வந்து சேர்ந்தாச்சு. சொல்லிட்டு மாமா மதுரை ராமேஸ்வரம் ட்ரிப். ஆமா, 4 நாள் ரொம்ப நடந்தேன் மாமா. நாளைக்கு டிவோட்டிஸ் மீட் பண்ண போறேன். அதுல எந்த சேஞ்சில நான் என்னமா சிரமப்பட்டேன் அப்படின்னு சொல்லிட்டார். அடுத்த நாள்ல இருந்து அவர் ஊருக்கு போன அந்த 4 டேஸ்க்கும் சேர்த்து கண்டினியூஸா 12 டேஸ்க்கு அப்பாயின்மெண்ட் வச்சிருந்தார். உஷா பாவம், நம்ம இல்லைன்னா அதை மாத்தி திருப்பி நம்ம வந்தோம்னு அதெல்லாம் ரீடூ பண்ணி உஷா டேக்ஸ் கேர் ஆஃப் தோஸ் அப்பாயின்மெண்ட்ஸ். நெக்ஸ்ட் டே வந்துட்டார். நெக்ஸ்ட் டேல இருந்து 12 டேஸ் வந்து ஒரு பிரேக் இல்லாம கண்டினியூஸா அப்பாயின்மெண்ட்ஸ் வச்சு மாமாவோட ஸ்பீடுக்கு நம்மளால டெஃபினட்டா அது இது கொடுக்கறது ரொம்ப நம்ம வி ஆர் லிட்டில் ஸ்லோ இல்லையா? அது சோ இந்த மதுரை ராமேஸ்வரம் ட்ரிப் ரொம்ப நன்னா நடந்தது. ஒன்னே ஒண்ணு என்னன்னா, தெரிஞ்ச டிவோட்டி சில பேர் கால் பண்ணா மதுரை வரையும் வந்திருக்காங்க மாமா, எங்க மாமா வந்திருக்காங்க, நாங்க பார்த்திருந்திருப்போமே. ஏன்னா மதுரையில சேர்ந்தவா டிவோட்டிஸ், அங்க இருந்து வர முடியாதவா மட்டும் இந்த எபிசோட பார்த்தவா வந்து இவ்வளவு தூரம் மாமா வந்திருக்காங்கன்னு நீங்க சொல்லாம கேட்டீங்களே அப்படிங்கிற ஒரு சில டிவோட்டிஸும் அவளுடைய வருத்தத்தை தெரிவிச்சிருந்தா பாக்குறோம். ஏன்னா நம்ம போகும்பொழுது எல்லா ட்ரிப்புமே சொல்லித்தார் ஷார்ட் ட்ரிப் ஆயிடுது, அது போக்கஸ்டா அது மட்டும் போயிட்டு வரா மாதிரி. அதனால டிவோட்டிஸ்க்கு வந்து டைம் அலாட் பண்றதுன்னா அதுக்கு வேற மாதிரி பிளானிங் பண்ண. அண்ட் திஸ் வாஸ் ஒன்லி பில்கிரிமேஜ் அண்ட் டெம்பிள்ஸ்னு சொல்லியிருந்தா மாமா. அண்ட் வி டிடன்ட் ஹேவ் தட் டைம். இதுவே நம்ம 4 டேஸ் போயிட்டு வந்ததுக்கு 12 டேஸ் மாமா கண்டினியூஸா ஹி ஹேட் டு கம் டு ஷர்ணாலயம் அண்ட் மீட் டிவோட்டிஸ். ஸோ இன்னும் நிறைய நிறைய க்ஷேத்ராடனம் போகணும். அற்புதாசான் ஆயுள் ஆரோக்கியத்தோட நன்னா இருக்கணும். நம்மளையும் எல்லா இடத்துக்கும் கூட்டிட்டு போய் நம்மளும் வந்து எல்லா க்ஷேத்திரங்களையும் தரிசனம் பண்ணிட்டு டிவோட்டிஸோட ஷேர் பண்ணிட்டே இருப்போம் சௌமியா. அந்த அனுகிரகம் பெரியவாளும் மாமாவும் நம்ம கொடுத்துட்டு இருக்கா. கண்டிப்பா அடுத்த ட்ரிப் இன்னொன்னு என்னன்னு சொல்லல மாமா, சொன்ன போது நம்ம ஷேர் வித் டிவோட்டி. நமஸ்காரம் பெரியவா. அற்புத ஆசான் ஜி.ஆர். மாமா அவர்களின் பாதங்களுக்கு அனந்த கோட்டி நமஸ்காரங்கள். குருவே சரணம், குரு பாதமே சரணம், மகா பெரியவா சரணம்.